Hi guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா வந்து பார்த்தா மானிடைசேஷன் ரிலேட்டடா அதுவும் பர்టిక్యులரா அட்வர்டைஸ்மென்ட் ரிலேட்டடா வந்து பார்த்தா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஒரு சின்ன சேஞ்ச் வந்து அத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். எனக்கு வந்து இது வந்து நல்ல சேஞ்சா தோணுது. உங்களுடைய ஒபினியனையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கறதை இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது நார்மலா YouTubeல வந்து நம்ம வந்து வீடியோஸ் பார்க்கறப்போ ஸ்டார்டிங்ல கிளிக் பண்றப்போ ஸ்டார்டிங்ல ஆட் வரதா இருக்கட்டும் இல்ல எண்டிங்லயா இருக்கட்டும் இல்ல இன் பிட்வீன் வீடியோல கூட வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்த 8 நிமிஷத்துக்கு மேலலாம் இருந்தால் மெட்ரோவில் ஆட் செட் பண்ணிக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ப்ளே ஆகிறப்போ அதில் எடுத்து பார்த்தோம்னா ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். பட் இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஆடை வந்து பார்க்க முடிஞ்சுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேரெக்டாக ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டுச்சு. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடை வந்து வீடியோ பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்கிப்பபிள் ஆட்னா நமக்கு வந்து ஃபியூ செகண்ட் வந்து ஓடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். அதுவே நான் ஸ்கிப்பபிள் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும் ஃபுல்லாகவே 6 செகண்டோ இல்லைனா 15 செகண்டோ இல்லைனா 20 செகண்டோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ண முடியாமல் அந்த ஆடு ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த ரெண்டுமே இல்லாமல் ஸ்கிப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் உடனே வந்துடுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஆடும் ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்தவித டைம் மாறான விஷயங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லாமல் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டயத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆட்ஸை வந்து ரிமூவ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சாய்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியாது. இனிமேல் யூடியூபே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு அப்டேட்டை எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு சேஞ்சாக தான் தெரியுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா லைக் ஸ்கிப்பபிள் இல்லை நான் ஸ்கிப்பபிள் அப்படிங்கிறத தாண்டியும் ஒரு ஆட் வந்து இந்த மாதிரி வர்றது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ஆட்ஸ் வர்றதுக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் முக்கியமானது. அதை பார்க்காமலே உடனே ஸ்கிப் பண்ணுறது எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்கும் யூடியூப்க்கு அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி நியூவாக வந்து பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கு. ஸோ இது எதுவும் ஃபால்ட்டா இல்லைனா இது வந்து நியூவாக எதுவும் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். பட் இப்போ ரீசெண்ட் டயத்தில் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவராக நீங்கள் வந்து பல வீடியோஸை செக் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கலாம். இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு இது ஒரு நல்ல மூவாக தான் தோணுது. ஸ்கிப்பபிள் அண்ட் நான் ஸ்கிப்பபிள் மாதிரி ஆட்ஸோட சேர்த்து பார்க்கும்போது இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் ஆப்ஷன் உடனே வந்தோடனே அந்த ஆடை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அட்வர்டைசர்ஸ்க்கும் அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகுது. கிரியேட்டர் ஏர்னிங்கும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் பார்க்கலாம். பட் இந்த சேஞ்ச் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இது ரிலேட்டடான டீட்டெயில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது யூடியூப் ரிலேட்டடாக சொன்னாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச வீடியோஸ் கூட அப்டேட் பண்ண பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அந்த ஜாயின் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்டை ஷோ பண்ணுற விதமாகவும் சரி, அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய பெக்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். அதுதான் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ நெக்ஸ்ட் லைவ் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.